வீட்டில் தெய்வ சக்தி வரணும்னா நம்ம இங்க இருக்கிற ஆளை கூட்டு வந்து அங்க இருக்க ஆளை கூட்டு வந்து அங்க பூசாரியா இருக்க கூட்டு வந்து எல்லாம் செய்யறதில்ல. நீங்க உண்மையா இருக்கணும், வீடு தூய்மையா இருக்கணும், வீடுக்கு உண்டான தினந்தோறும் விளக்கேற்றணும். காலையில 5:45 எல்லாம் விளக்கேற்றணும். ஒரு 6:30 வரைக்கும் விளக்கு எரிஞ்சா போறோம். பொதுவா ரொம்ப பிரபலமா இத்தனை நாள் எரியணும் டைம்லாம் கிடையாது. அதே மாதிரி சாயங்காலம் மாலை நேரத்துல 5:45 இருந்து 6:30 விளக்கு எரிஞ்சாலும் போறோம். இது இந்த நேரத்தில் தான் விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும். தெய்வ சக்தி நிறையும். கூடவே நீங்க பச்சை கற்பூரம், 4 ஏலக்காய், 4 கிராம்பு அங்க வச்சு வழிபட்டீங்கன்னா வீடு கமகமன் இருக்கும். முதல்ல தெய்வத்துக்கு உகந்தது. எது வசியப்படும்? மனவசியப்படும். மனவசியப்பட்டால் தெய்வமும் வசியப்படும். மனத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் தெய்வ வசியங்களும் மனவசியங்களும் ஒன்றுமே ஒருமைப்படுத்துவது. தெய்வம் வேறு, நம் மனம் வேறு அல்ல. ஆகையால் நம் மனத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டு வீட்டையும் சுத்தமாக வைத்துக் கொண்டு தானாகவே தெய்வ வசியம் ஏற்படும்.